அருள் ஞானமிகு ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் மர்தினியில் இருந்து சிவமர்தினி லிங்க மலைக்கு உங்களை அழைத்து செல்கின்றோம். அண்டபகிரண்டம் அனைத்தும் நடுங்க ஆதிசிவன் அருளால் அவதரித்த வடுகள். அண்டபகிரண்டம் அனைத்தும் நடுங்க ஆதிசிவன் அருளால் அவதரித்த வடுகன். துட்டனை அடக்கிட திரிசூல பேத்தியே, துட்டனை அடக்கிட திரிசூல பேத்தியே, நடனம் ஆடுவார். தோம் தோம் என்று திரி நடனம் ஆடுவார். அண்டபகிரண்டம் அனைத்தும் நடுங்க. Adiós, Marcingo. எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் நிறைந்து கோடி ஜென்மங்களாக நாங்கள் செய்த புண்ணியத்தின் திருப்பயனாக, எங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் திருப்பயனாக, 7 தலைமுறைகளாக எங்களுடைய முன்னோர்கள் செய்த திருப்பயனாக ஒரு கோயிலை கட்டி, அதுக்கும் சிவனுக்கு ஒரு கோயிலை கட்டி, அந்த பெருமானுக்கு நன்னீராட்டு விழா செய்வதென்று சொன்னால் அதற்கு பெரும் புண்ணியத்தை சேர்த்தவன் மட்டுமே இந்த நன்னீராட்டு ஒரு கோயிலை கட்டி நன்னீராட்டு விழா காண முடியும் என்று சொல்லி அந்த புண்ணியத்தை இறைவன் நமக்கு அள்ளி தந்திருக்கின்றான். வலே மாநிலத்திலே மர்த்தினிபதியிலே ஞானாம்பிகுடினாய ஞானலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவருள் கருணை நிறைகொன்று தனக்கொண்டு சொந்தமாக நிலத்திலே ஒரு கோயிலை கட்டி அடியார்கள் குறை தீர்க்கின்ற ஐயனாக இங்கே எழுந்து ஞானாம்பிகுடினாய ஞானலிங்கேஸ்வர பெருமானுடைய திருக்கோயிலுடைய நன்னீராட்டு விழா, குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற நன்னீராட்டு விழாவானது இப்பொழுது அந்த அதுக்குரிய கிரியைகள் நடைபெற ஓம் ஆற்றமிக்க அன்பால் அழைக்கின்றோம். ஆழியரசே எழுந்திருக்க, கருவியால் சூழ்ந்து காக்க, வடிவாய் மாறுக, சிவாமிர்தம் பொழிக, சிவாமிர்தம் பொழிக, சிவாமிர்தம் பொழிக, ஓம் சிவாமிர்தம் பொழிகவே. அத்தன்னமைத்த உடலிரு கூறுனுள் சுத்தமதாகிய சூக்குமம் சொல்லுங்கால்
இரத்த பரிச ரசகந்தம் புத்திமானங்களாம் புறையட்டகாயமே உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயமாம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாயில் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே ஓம் இரதிரிதியமாய் மாறுக ஓம் இரதிருமுடியாய் மாறுக இறைதிரு கண்களாய் மாறுக ஓம் இறைதிரு கருவியால் நிறைக ஓம் இறைதிரு வடிவே சூழ்ந்து காக்க ஓம் இறைதிரு வடிவாய் மாறுக ஓம் சிவமே எழுந்தருள்க சிவவடிவமாய் மாறுக ஓம் குருவே எழுந்தருள்க குருவடிவமாய் மாறுக சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெள்மணியாவுரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் மெய்ப்பதம் போற்றுவோம் ஓம் ஞான கருணாகர பெருமானே போற்றி கணநாதனே வடிவே போற்றி ஓம் கணநாதனே பரம்பொருளே போற்றி ஓம் கணநாதனே கணநாதனே பெருமானே போற்றி ஓம் கணநாதனே கடவுளே போற்றி ஓம் வினைகளை களைவாய் வித்தகா ஓம் கணநாதனே பெருமானே போற்றி ஓங்கார வடிவே போற்றி ஓம் அருள் செய்து அமுதே போற்றி கணநாதனே மகாபாரதம் எழுதிய பரம்பொருள் போற்றி ஓம் ஞான கருணாகர வள்ளலே போற்றி ஓம் பரசித்தி விநாயக பெருமானே போற்றி ஓம் கணங்களின் தலைவனே பரிபூரணமே மர்த்தினி நாயகனே நன்னீராட்டு விளக்கண திருவருள் பொழிகவே பெருமானே திருவருள் பொழிக மர்த்தினி நாயகனே வருகவே தைத்தல நிறைகனில் அப்பமுடவல் புரே கப்பிய கரிமுகன் அடிபணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமினவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் இன்னும் சால பரிந்து நீ பாவியே முடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த என் செல்வமே என் செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருளுவ தினியே நானேயோ தவம் செய்தேன் சிவா ஒருத்திங்கே ஒருத்திடவே மீளடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் நீர் வாழ்ந்து போவீரே
அங்கிருப்பீர் திருவாரூரில் நீர் வாழ்ந்து அம்மை அப்பனுக்கு திருவடி விளக்கி வணங்குகின்றோம். எங்கள் மாட்டினி ஞானலிங்க பெருமானின் கோவை செவிதழ் விளக்கி வணங்குகின்றோம். 7-14 புவனங்கள் பரந்தகம் தந்தையின் திருமுடி விளக்கி வணங்குகின்றோம். சிவமே போற்றி ஓம் திருமூலக்காரனே பரசிவமே போற்றி வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆளம்மை கொண்டாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் என் பிரானே போற்றி கச்சாய நாகம் அசைத்தாய் போற்றி ஓம் கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் பூவாந்த சென்னி புனிதா போற்றி ஓம் புத்தொழில் போற்றுமும் பொருளே போற்றி ஓம் தேவாந்த தேவர்க்கும் தேவா போற்றி ஓம் திருமாலுக்கு ஆளி அளித்தாய் போற்றி சாவாமை கார்த்து எம்மை ஆண்டாய் போற்றி சங்கொத்த நீற்றம் சதுரா ஐயா போற்றி சேவார்ந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி ஓம் திருமூலட்டாரணே பர சிவமேனின் திருத்தாள்கள் போற்றி போற்றி. ஓம் கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சங்களி கையில் வைத்து அஞ்சுக மொழியுமையார் வீற்றிருப்ப கொண்டை மூடி அலங்கரித்து கொஞ்சங்களே போற்றி ஓம் சந்தமிழ் வளர்த்த செல்வே போற்றி ஓம் சக்தியாளும் மீனாட்சி போற்றி ஓம் தமிழே போற்றி தமிழர்களின் காவல் தெய்வங்களாமங்கள் மாவீர செல்வங்களே போற்றி ஓமங்கள் பார்த்தீபனே நீயும் விரைந்து வருகவே. ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹவுன் சவுன் நவும் சிவாய நம. நிதிக்கடவுள் எழுந்தல் ஓம் ஈசானமூர்த்தி எந்திக்கு பாடல்களை எழுந்தொழுகவே. ஓம் கருவியால் சூழ்ந்து காக்க ஓம் திருவடிவாய் மாறுக ஓம் சிவாமிர்தம் பொழிக ஓம் கடிதேக நிறைந்து நிற்க சூழ்ந்து காக்க ஓம் ஓம் காலையிளம் கடவுளே வருக வந்தேற்க ஓம் காலையிளம் கடவுளே வருக வந்தேற்க ஓம் மாலையிளம் கடவுளே வருக வந்தேற்க ஓம் மாலையிளம் கடவுளே வருக வந்தேற்க ஓம் தீக்கடவுளே வருக வந்தேற்க ஓம் தீக்கடவுளே வருக வந்தேற்க ஓம் தீக்கடவுளே வருக வந்தேற்க ஓம் ஞான கருணாகர பெருமானே வருக வந்தேற்க வருக ஓம் வைத்தீஸ்வரமுறையும் நாயகனே வருகவே ஓம் செவ்வாய்நாதனே வருக ஓம் புலவனே வருக ஓம் திருவங்காட்டில் திகழ்ந்தாய் வருக புதனேனும் திருவடிகள் வருக ஓம் ஆலங்குடி அமர்ந்தநாதனே வருக ஓம் ஞானத்திவசே ஓம் நமயவசே ஓம் வசிய சிவ ஓம் வசிய சிவதி தனி பெரு கருணை கருணை ஓம் உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய மணிவேணியன் அழகில் சோதியன்
அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். வேட்டவியுண்ணும் விரிசடை நம்பிக்கை காட்டவன் நாமிலம் காலையும் மாலையும் ஊட்டவியாம் உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவியாமது பாலவியாமே. ஓம் தல் காத்தல் அளித்தல் புரியும் பேரண்ட ரூபனாம் ஐரோப்பிய கண்டமதல் சுவிஸ்நாடாம் சுந்த தேசத்திலே தலைநகராம் ஓம் வலே மாநிலம் பத்தினி வலே ஞானாம்பிகை உடனாய ஞானலிங்கேஸ்வர பெருமானே ஓம்கார நாயகனே வருகவே. தமிழினம் மீண்டும் அரசாள தமிழர் குறையலாம் தீர கைலயம் பதிவிட்டு ஓடோடி வருகவே. அம்மை அப்பனே எழுந்தருள்க. ஆண்ட தமிழினம் மீண்டும் உலகாள அம்மையப்பனே எழுந்து வருகவே. மாவீர செல்வங்களின் கனவலாம் நினைவாக தமிழர் தாயகம் விடிய எங்கள் செந்தமிழ் கடவுளே கழகம் கண்ட பெருமானே முக்கண் முதல்வனே தமிழ் ஆர்த்த ஐயனே சங்கத் தமிழனே தமிழ் கண்ட நாதனே அம்மை அப்பனே மாற்றீனி எழுந்தருளும் ஞானாம்பிகை உடனாய எங்கள் ஞானலிங்க பெருமானே வருக வந்தேற்கவே. தெளிதேனம் பாகும் பரப்பும் இவை
நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தோமணியே நீ எனக்கு ஓம் மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி ஓம் வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி ஓம் செற்றவருதம் புறமெரித்தயம் சிவமே போற்றி ஓம் திருமூலட்டாரணே பரசிவமே போற்றி ஓம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி ஆழ்கும் வகையோரு சிறை மீள ஆடும் மயிலே நில்லேறையாமரர்கள் சோழ வரம் வரும் இளையோனே ஆடும் மயிலே நில்லேறையாமரர்கள் ஆடும் மயிலே நிலேரே சூலவரம் வரும் இளையோனே சூதமிகவள சோலை மரபு சுவாமி மலைதனில் உறைவோனே சூதமிகவளர் மலைதனில் சுவாமி மலைதனில் உறைவோனே சூரனுடலரபாரி சுவரிட வேல விட வேல பெருமாளே சூரனுடலரபாரி சுவரிட சூரனுடலரபாரி சுவரு வேல விட வேல போற்றே கதிர்காம வேலவா வேகொண்டு உண்மான் அரங்கமா நகருளானே ஓம் அச்சுத பெருமானுக்கு திருவத்தாயே போட்டு ஓம் நைனை தாயே போட்டு நாகபூஷணேஸ்வரி பீட நாயடி வாழ்த்தி வணங்குவோம் ஓம் படைத்தல் காத்தல் அழைத்தல் மறைத்தல் அருளலை நம் மைந்தொழுந்து கூடான ஓடி முத்தமிழ் மலர்கள் சமர்ப்பணம் ஞானலிங்கேஸ்வர பெருமானும் திருச்சபை குளிரும் வண்ணம் ராகம் கம்பஸ்மணி ராகம் கம்சத்மணி
பெருமானும் திருச்சவை குளிரும் வண்ணம் ரூபதாளம். ஓம் எங்கள் கைலை நாயகன் திருச்செவி குளிரும் வண்ணம் ஓம்கார நாதம் எழுப்புக சங்குவாத்தியம். ஆதிவன் ஞானாம்பிகை மகமாரி அம்பிகையின் திருச்சவே குளிரும் வண்ணம் உடுக்கை. செந்தமிழர் வீரம் செறிந்த முத்தமிழரின் வீரம் முழங்கும் வீரப்பறையாம் பறையே முழங்குக. கொட்டுமுரசே சங்கத்தமிழனின் வீரம் பறையும் கொட்டுமுரசே முழங்கவே. தமிழ் மறைகளாகிய பங்கைய செல்வி பங்கைய செல்வி பாண்டி மாதவி பணி செய்தினால் தோறும் பரவ பொங்கடலூருவல் பூதநாயகனால் பொங்கடலூருவல் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி வேதமும் பொருள்
பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி அங்கையற்கண்ணி தன்
முதலாம் பேர் நகரில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற சவேரிக்குடம் ஞானலிங்க பெருமானது திருக்கோவிலில் இருந்து இந்த வலய மாநிலத்தில் மாற்றினி என்கின்ற இந்த பதியினிலே ஆல்ப்ஸ் மலை சார்ந்த நீர் அருவிகள் ஓடுகின்ற இந்த இடத்தினிலே பெருமாட்டியினுடைய கருணையினாலே உற்பத்தியாகி இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலாகிய வலே மாற்றினி ஞானலிங்க பெருமானது திருக்கோவிலின் திருக்கலகங்களுக்கான குடமுழுக்கு நிறைவடைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது மிக மிக முக்கியமான நிகழ்வாக கருவறையில் எழுந்தருளி இருக்கும் பெருமாட்டிக்கான திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா இடம்பெற இருக்கின்றது. தமிழர்கள் தமது தாய்மொழியாகிய தமிழ் மொழியினாலே கருவறையில் வழிபாடு காண வேண்டும் என்கின்ற சித்த பெருமக்களது பரிபூர்ண நல்லாசினாலே இன்று சிவஞான சித்தர் பீடங்களில் நிறுவனர்கள் ஒருவராக விளங்கக்கூடிய சிவஜோகநாதன் ஐயா அவர்கள் தலைமையிலும் மற்றும் சிவஞான சித்தர்பீட நிறுவனர்கள் ஒருவராகிய தில்லியம்பலம் ஐயா அவர்கள் தலைமையிலும் இன்றைய இந்த நன்னாளிலே தமிழ் வழிபாட்டில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவினை தமிழ் மக்கள் உலகளாவிய ரீதியில் 50,000க்கும் அதிகமான சைவத்தமிழ் அடியார்கள் நீங்கள் இல்லங்களில் இருந்து கொண்டு உங்களது உள்ளங்களாலே இணைந்து இதை கண்ணுற்று கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் தமிழ் கூறும் நல்லுறையில் இனி வரும் காலங்களெல்லாம் கருவறை எங்கினும் எமது தாய்மொழியாகிய தமிழ் மொழி ஓங்கி ஒலிக்க இது பெரும் அத்திவாரமாக இன்று அமைந்திருக்கின்றது. எமது 3வது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் இலங்கையில் யாழ்ப்பாணம் இணுவேயம்பதியிலும் 4வது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் இங்கிலாந்தில் ஹைவீக்கம் என்கின்ற இடத்திலும் அமைந்து இன்று சிறப்பாக தமிழ் வழிபாடு கோலச்சு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய மாற்றினி ஞானலிங்க பெருமானது திருக்கோவிலில் பல பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஜோகனையா அவர்கள் அவரிடம் ஒரு சுவிஸ் நாட்டவர் ஆலமரம் ஒன்றினை கொண்டு வந்து வழங்கியிருக்கின்றார். அவரது குருவானவர் காசியம்பதியினிலே 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த ஆலம் மரத்தினை வழங்குகின்ற பொழுது நான் குடிகொள்ளுகின்ற ஒரு இடம் அங்கே உருவாகும், அப்பொழுது ஒருவன் வந்து உன்னிடம் கேட்பான், அவனிடம் அந்த ஆலமரத்தினை கொடுத்து விடு என்று சொன்ன வாக்குக்கு இணங்க அந்த சுவிஸ் நாட்டவராலே ஆலமரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது முருகப்பெருமானுக்கு அருகாமையில் யோக வடிவத்தில் அமைக்கக்கூடிய சிவபெருமானது அருகாமையில் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று சித்தர்பீடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற நவபாசம் என்று சொல்லக்கூடிய 9 மருந்து பொருட்களாலே சித்தர்களாலே உருவாக்கப்பட்ட அந்த சிவலிங்கம் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சோழர்கால கதையினை கூறி நிற்கக்கூடிய சிவலிங்கம் இங்கே சிவஞான சித்தர்பீடத்தில் அதுவும் ஒரு அற்புதமாக நிறுவப்பட்டிருக்கின்றது. இன்றைய இந்த நன்னாளில் இங்கே வந்து இந்த குடமுழுக்கினை கண்டுகொண்ட நீங்கள் அனைவரும் இந்த குடமுழுக்கின் பயன் என்னவென்றால் 12 ஆண்டுகள் ஒரு நாளும் தவறாமல் சிவ வழிபாடு செய்து சிவாலயம் சிவ திருக்கோவில் சென்று வழிபட்ட பெரும் பயனினை கொடுக்கக்கூடியதே இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாகவும். அந்த வகையில் சதனரி குடத்தோடு நீங்கள் கரங்கோத்து உலகமெல்லாம் தமிழர்கள் வாழுகின்ற இடங்களெல்லாம் எமது தாய்மொழியாகிய தமிழ் மொழி இனி மெதுமெதுவாக அரியணை ஏறும். அதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எமது இனத்தினுடைய விடுதலைக்காகவும் எமது ஆத்மீக விடுதலைக்காகவும் எமது இனத்தினுடைய பண்பாட்டு மொழி விடுதலைக்காகவும் களமாடிய 1000 மாவீரர்களது கனவு நினைவாக தமிழ் மக்கள் நிம்மதியான பெருவாழ்வு வாழ இங்கே எழுந்தருளிருக்கின்ற ஞானலிங்க பெருமான் திரு குடமுழுக்கு கண்டு அதனூடாக அனைவருக்கும் இந்த உலகுக்கும் பேர் அருள் செய்வான் என்று கூறி இப்பொழுது பெருமாட்டிக்கான பிரதான திருக்குடங்கள் புறப்பாடு இடம்பெற இருக்கின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி.
நிலவிலாவிய நீர்மணி மேனிகள் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவன் மலசில் அம்படு வாழ்த்தி வணங்குவோம். ஓம் படைத்தல் காத்தல் அழைத்தல் மறைத்தல் அருளெனும் ஐந்தொழில் புரியும் பேரண்ட நாயகன் திரு கைலை நாயகன் ஞானாம்பிகையுடனாய ஞானலிங்கேஸ்வர பெருமானே வருக வருகவே. திருநாருடேஸ்வரே போற்றே. பாடிய கையிரண்டும் பெட்டும் பரந்துணர் தேடுங்களும் இந்து செங்கண்ணி மூவைத்து நாடும் சதாசிவ நல்லொளி முத்தே. ஓம் அது வனச்சுவையன அமுதன நான்கும் இருந்து சாத்துவமேயாக இங்குவா சடையா ஆடுமானந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தில் அம்மையப்பா உப்பிலாமணியேன் பின் விளைந்த ஆரம்பதே பொய்மையே வருகி கண்களாய் வருக ஓமரதிரி கருவியாய் நிறைக எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கும் 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 சிவமயமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் விளையாட்டதே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய.
பரமேஸ்வரி போற்றி, ஓம் ஆதி பரமேஸ்வரி போற்றி, ஓம் திருக்கைலை நாயகி போற்றி, ஓம்கார நாயகி எங்கள் ஜனாம்பிகை தாயே வருகவே. மங்களவாத்தியம். இப்பொழுது இருவட்டு வெளியீடு இடம்பெற இருக்கின்றது. அதனுடைய முதல் கட்டமாக இந்த இசை இருவட்டுகள் வெளிவருவதற்கு காரணமாக இருந்த அனைத்து இசைக்கலைஞர்களையும் ஈழத்து கவிஞர்களையும் வாழ்த்தி சிவஞான சித்தர்பீட நிறுவனங்களில் ஒருவராகிய சிவஜோநாதன் ஐயா அவர்கள் ஆசியுரை வழங்க, அதனைத் தொடர்ந்து இந்த மதிப்பளிப்பும் இருவட்டு வெளியீடும் இடம்பெற இருக்கின்றது. இங்கு பாடல்கள் பாடி இசைகள் அமைத்து இசையால் இந்த ஆலயத்தை முழுமையாக ஆட்கொண்ட இசை அமைப்பாளர்களுடைய இசையின் வழியிலே இசையின் எண்ண அலைகளாலே நிறைந்து இந்த ஒலி நாடாக்கள் வெளிவந்திருக்கின்றன. எல்லாம் வல்ல ஞானாம்பியுடனாய ஞானலிங்கேஸ்வர பெருமானின் பெருங்கருணையினாலும் அவருடைய அருளினாலும் இந்த கலைஞர்களுக்கு மென்மேலும் இசை ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து மென்மேலும் உயர்ந்து மென்மேலும்
எங்களுடைய கலைஞர்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி அவர்களை வாழ்த்துவதோடு இன்னும் எங்களுடைய இளம் சந்ததிகளுக்கு இந்த இசையை மேன்மேலும் ஊட்டுவதன் மூலமாகவும் இசையின் மூலம் உலகெங்கும் எங்களுடைய செவிப்புலன்கள் ஊடாக நல்ல ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு நீங்கள் ஒரு கருவாக இருக்கிற காரணத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதோடு உங்களையும் சிறந்தாழ்த்தி வணங்கி இந்த இருபட்டு விழாவை இன்று நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த பாடல்கள் பாடியவர்கள், எழுத்தாளர்கள், இந்த இசையமைப்பாளர்கள், இதற்கு உதவி புரிந்தவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது இந்த இருபட்டு வெளியீடு இடம்பெற இருக்கிறது. இன்பம் பாலிக்கும் ஞானலிங்கேச்சரம் என்கின்ற இருபட்டினை செந்தமிழ் அருத்திரு பாடல்களோடு கலைஞர்களையும் ஈழத்து இசை அமைப்பாளர்களையும் கவிஞர்களையும் உள்வாங்கி வெளியாகின்ற அந்த இருபட்டானது இசைப்பிரியன் தம்பிராஜா அவர்களது இசையினிலே உருவாக்கம் சைவரிக்கூடமாக அதன் நெறியாள்கையினை இன்பம் அருளையா அவர்கள் நெறிப்படுத்தி நிறைவு செய்திருக்கின்றார். இன்பம் பாலிக்கும் ஞானலிங்கேச்சரம் என்கின்ற இருபட்டுக்கான இசையினை வாழ்த்து அளித்த எங்கள் அன்புக்குரிய பிரியன் தம்பிராஜா பிள்ளையாரின் குட்டுடனே பிழை நீக்க தீட்டு அளவும் சலியாத மனத்தையும் முமக்காக்கி தெளியனாய் தெளிவதற்கு தேன் தமிழில் போற்றுகின்றேன். செய்யப்பட்ட உள்ளதை உள்ளபடி உவந்தளிப்பாய் கணபதியே. இசை அமைப்பாளர் பிரியன் தம்பிராஜா அவர்களுக்கு சைவரிக்கூடம் அருள் ஞானலிங்கேஸ்வர திருக்கோவில் இசை குருசில் என்னும் சிறப்பு மதிப்பு வழங்கி மதிப்பளிப்பதில் பெருமகிழ்ச்சி. யாரை வணங்கிட வேண்டும் பிள்ளையாரை வணங்கிட வேண்டும், யாரை வணங்கிட வேண்டும் பிள்ளையாரை வணங்கிட வேண்டும். ஞானலிங்கன் முதல் மகனை ஞானாம்பிகை திருமகனை ஏழமுகத்து கரிமுகனை ஒற்றை கொம்பன் திருவடி யாரை வணங்கிட வேண்டும் பிள்ளையாராமல் காத்து கொள்ளும் பிள்ளை. சுவிட்சர்லாந்து மார்த்தீனி அருள் ஞானமிகு ஞானாம்பிகையுடனாய் ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடமுழுக்கு நன்னிராட்டு பெருவிழா சிறப்பு வெளியீடாக மலைவாசன் அருள்நாதம் என்கின்ற இருவட்டினை அன்புக்குரிய ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் தொண்டர்களாக விளங்கக்கூடிய திருமதி கந்ததாசன் சங்கீதா இணையர்கள் இணைந்து வெற்றி துஷ்யந்தன் அவர்களது பாடல் வரிகளில் இசைப்பிரியனின் இசை வார்ப்பில் வைஷ்ணவி பிரசாந்த் அவர்கள் பாடிய ஒரு பாடலை ஞானலிங்க பெருமானுக்காக காணிக்கை ஆக்குகின்றார்கள். இவ் இருவட்டானது மத்தினி மாமலியானே போற்றி உயர்திரு யோகனையா அவர்களால் 108 போற்றி மந்திரங்கள் எழுதப்பட்டு இவ் திருக்கோவிலுக்கான 108 போற்றிகளாகவும் அதனைத் தொடர்ந்து இத்தென்மாமலியானே போற்றி இசையமைப்பாளர் சாய் தர்சன் அவர்களால் இசையமைக்கப்பட்டு திருச்சிற்றம்பலம் யோகனையா அவர்களால் பவளநூறும் கண்டிகை மாலையும் பன்னிடும் சந்திரமோகன் அவர்களால் பாடப்பட்டு அத்தோடு அப்பாடலோடு ஞான கணபதியும் ஞானலிங்கேஸ்வரத்தில் ஞானம் அருளிட சிவசிவ என்கிற
சிவனே வந்தமர்ந்து காட்சி தந்திட மகிடாசுரமத்தினி தாயவள் தான் தோன்றி அருளிட ஞான கணபதியும் ஞான லிங்கேச்சுரத்தில் ஞானம் அருளிட செந்தமிழ் குமரனும் வள்ளி தெய்வானையுடன் திருவாய் மலர்ந்து தமிழ் ஓதிட ஓம் மந்திர பொருளாய் நின்று கலந்திட திருமாலும் சீதேவி பூதேவியுடன் தோன்றி காத்து அருளிட நாகம் மீதமர்ந்து நாக பூசணி தாயவளும் தோஷம் நீக்கி அருளிட ஐயப்பனும் ஐயம் நீக்கி சரணடைந்தோர்க்கு அபயம் அளித்திட ஞான வைரவன் அருளாட்சி புரியும் சிவமாத்தினி மாத்தினியம் பதிலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஞானலிங்கேஸ்வர பெருமான் குடமுழுக்கை அமர்ந்திருக்கின்ற இந்த இனிய வேளையிலே தொடர்ந்து அருளாட்சி புரியும் சிவமாத்தினி என்னும் திருவட்டினை வெளியிட்டு வைப்பதில் மாத்தினி சைவ நிர்புரம் பெருமகள் வருகின்றது. வெளியிடும் அருளாட்சி புரியும் சிவமாத்தினி என்னும் திருவத்தில் பாடல்களை பாடியோர் அமைப்பாளர்கள் பாடல் வரிகளை அமைத்தோர் அவர்களை இப்போது போற்றியே என்ற பாடலுக்கு பாடல் வரிகள் அமைத்தவர் ஈழத்தில் இருக்கும் வீரா என்னும் கவிஞர். அதற்கு இசை அமைத்தவர் முகிலரசன் அவர்கள். யாரை வணங்கிட வேண்டும் என்கின்ற பாடலை வார்த்தளித்தவர் இன்பம் அருளையா. பாடியவர் சங்கீத வித்வான் பொன் ஸ்ரீ மகாதேவன். காணுமிடமெல்லாம் பாடலை வார்த்தளித்தவர் பண்டிதர் சாவே பஞ்சாட்சரம் ஜெயபாரதி வகீசன். தேவாரப்பாட்டு காதோரம் கேட்டு என்கின்ற பாடல் வரிகளை வார்த்தளித்தவர் கவிஞர் வேலனையூர் சுரேஷ் அவர்கள். பாடியவர் மதுரா மனோகரன். ஞானலிங்கன் வருகின்றான் என்கின்ற பாடலை வடித்து அமைத்தவர் சிவமகளி. பாடியவர் ஜானுகா கஜாகரன். கந்தன்விழி காண காண பாடலை வார்த்தளித்தவர் கவிஞர் வெற்றி துஷந்தன். பாடியவர் அம்ரிதா சுதர்சன். மற்றும் நமச்சிவாய மந்திரத்தை என்கின்ற பாடலை வார்த்தளித்தவர் கவிஞர் மா சிவபாலன். பாடியவர் அமிர்த் துஷன். ஞானலிங்கேச்சரத்தில் காளியம்மா என்கின்ற பாடலை எழுதியவர் ஆதிலட்சுமி சிவகுமாரன். பாடியவர் கர்ஷா பாலகுமாரன். எழுதியவர் கவிஞர் பாடியவர் மற்றும் வானாட்சி புரிகின்ற பாடல் வரிகளை எழுதியவர் பண்டிதர் சாவே பஞ்சாட்சரம். ஒரு குழந்தையின் செல்ல குரலாலே மணலை குரலாலே ஒரு பாடலை அவர் பாடி இன்னைக்காக வழங்கியிருக்கிறார். இப்பொழுது அந்த பாடலை பாடியவர் எங்கள் அன்புக்குரிய பாடகி ஆட்சி ராமச்சந்திரன் அவர்களை இங்கே வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
நீங்கள் எமது திருக்கோவிலில் சிறிய நிதி செலுத்தி இந்த முத்திரையினை பெற்றுக்கொள்ளலாம். இந்த முத்திரையில் சைவநெறி கூடத்தினாலே வழிநடத்தப்படுகின்ற தமிழ் வழிபாடு கருவறையில் ஒலிக்கின்ற 4 திருக்கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 4 திருக்கோவிலுடைய கருவறை படங்களும் பொறிக்கப்பட்ட முத்திரை இப்பொழுது வெளியிடப்பட இருக்கின்றது. இதனை சைவநெறி கூடத்தினுடைய இங்கிலாந்து கிளையின் பொறுப்பாளராக இருந்து நீண்ட காலம் தமிழுக்கு சேவையாற்றிய எங்கள் அன்புக்குரிய மறைந்த பிரேமச்சந்திரன் அண்ணா அவர்களது நினைவாக திருமதி பிரேமச்சந்திரன் வசந்தாதேவி அவர்களும் சைவநெறி கூடத்தினுடைய இப்போதைய பொறுப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற 4 திருக்கோவில்களுக்கும் தனது திருப்பணியினை வழங்கிய கொடை வள்ளலாகிய எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய வைத்திய கலாநிதி பரமநாதன் ஐயா அவர்களது தலைமையிலே இந்த 1000 முத்திரைகள் சைவநெறி கூடத்தினாலே இன்று தமிழில் வழிபடு என்கின்ற பேரோடு வெளிவர இருக்கின்றது. இந்த முத்திரைகளை சர்வமத பீடம் பெற்று தனது சுவிஸ் நாட்டு மக்களுக்காக 450 கடிதங்களை அனுப்பி வைக்க ஒப்புதல் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழ் வழிபாடு எங்கும் சென்று செறிய பணியாற்றி கொண்டிருக்கின்ற பரமநாதன் ஐயா அவர்களோடு இணைந்த ஏனைய அன்பர்களுக்கும் நமது நன்றியினை கூறி இப்பொழுது இந்த முத்திரையினை சிவஜோகநாதன் ஐயா அவர்கள் வெளியிட சைவநெறி கூடத்தினுடைய மாட்டினி ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுடைய அலுவலக பொறுப்பாளராக விளங்கக்கூடிய சிறியண்ணா அவர்கள் அதை பெற்று அவரிடம் விரும்புகின்றவர்கள் அதை பெற்று உங்களுக்கு விரும்பிய அன்பர்களுக்கு தமிழில் வழிபடு என்கின்ற முத்திரையினூடாக கடிதங்களை அனுப்பி வையுங்கள் என்று கூறி நிறைகின்றேன். அதனைத் தொடர்ந்து இங்கே வந்திருக்கின்ற கலைஞர்களை தொடர் மதிப்பளிப்பு இடம்பெறும். சசியாவை யோகனையா அவர்கள் மதிப்பளித்து அவருக்குரிய மதிப்பளிப்பை செய்து முத்தொழிப்பு மூலமும் நீனே மூவுலகை காப்பவன் தானே மெய்ப்பொருளாயானவன் நீனே மேன்மை கொண்ட சைவம் தானே. எங்களுக்காக பல சிரமங்களை தாங்கி நேற்றும் பல மணி நேரம் எங்களுக்காக உழைத்து மத்தினி மாமலியானே போற்றி என்னும் இவ்விருவட்டை எங்கள் கரங்களில் ஒப்படைத்த இசையமைப்பாளர் முகிலரசன் அவர்களுக்கு மத்தினி சைவநெறி கூடம் பெரும் நன்றியை தெரிவித்து பெருமகிழ்வு கொள்கின்றது. ஜெயா சுகுமார் அவர்கள் மூத்த பாடகரான இவர் எங்களுக்காக மத்தினி சைவநெறி கூடத்திற்காக பாடல் ஒன்றை பாடி தந்தமையை நாம் பெரும் மகிழ்வோடு வரவேற்று மதிப்பளிக்கின்றோம். அவருக்குரிய மதிப்பளிப்பை அவரது மகனான முகிலரசனிடம் கொடுத்து பெருமகிழ்வு கொள்கின்றோம். எங்கள் திருக்கோவிலுக்காக பாடலை இசையமைத்து தந்த மகேஷ் ஆசிரியர் அவர்களை அழைத்து பெருமகிழ்வு கொள்கின்றோம். திருவட்டுக்களுக்கும் இசையமைத்தவர்களாக சாய் தர்சன், சிவபுராணம் டி ரமணி, இசைப்பிரியன், செயல்வீரன், ஸ்ரீ விஜய், முகிலரசன், மகேஷ் பிரியன் ஆகிய அத்தனை இசையமைப்பாளர்களையும் நாங்கள் கொண்ட மகேஷ் ஆசிரியர்களையும் முகிலரசன் இசையமைப்பாளரையும் நாங்கள் மதிப்பளித்து மற்றவர்களுக்கான மதிப்பளிப்பை அவர்களுக்கு உரிய வகையில் சேர்ப்பிப்போம் என கூறி இப்பொழுது கனடா நாட்டில் இருந்து இசையமைத்த ஸ்ரீ விஜய் ராகவன் அவர்களுக்கான மதிப்பளிப்பை வின்சன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். அவர்களை மதிப்பளிப்பதற்காக அழைக்கின்றோம். மாலை ஞான கணபதியும் ஞானலிங்கேச்சுரத்தில் ஞானம் அருளிட தாயவள் தான் தோன்றி அருளிட ஞான கணபதியும் ஞானலிங்கேச்சுரத்தில் ஞானம் அருளிட
செந்தமிழ் குமரனும் வள்ளி தெய்வானையுடன் திருவாய் மலர்ந்து தமிழ் திரு இன்பம் அருளையா அவர்கள் எங்கள் திருக்கோவிலுக்காக பல பணிகளை செய்து தந்ததில் நாங்கள் பெரும் மகிழ்வும் பெரும் நன்றியையும் கூறி மதிப்பளிக்கின்றோம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் மறும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே சிறந்த பாடகிகளாக வலம் பெறும் வைஷ்ணவி, அஜானா ஆகிய இச்செல்வ குழந்தைகளில் நாங்கள் எங்கள் எதிர்கால குழந்தைகளுக்கு வழிகாட்டிகளாகவும் அவர்களின் கலைகள் சிறக்க பெரும் இசை பாடகிகளாகவும் மிளிரும் இவர்களில் நாங்கள் இப்பொழுது அஜானா அவர்களை மதிப்பளிப்பதற்காக அழைக்கின்றோம். மத்திய சைவநெறி கூடம் சார்பாக வைஷ்ணவி அவர்களை அழைக்கின்றோம். கரிமுகத்து கணபதியாய் வாழ்பவனே கவலைகளை கடல் நடுவே தாழ்பவனே பெருமலைகள் கருணை வேந்தா தலை சாய்க்கின்ற மதிப்பளிக்கின்றார். திருக்கோவிலின்
செல்ல பிள்ளைகளான இவர்களின் குரல்களில் இப்பாடல் வெளிவருவதையிட்டு பெருமகிழ்வு கொள்கின்றோம். அவரது குரலால் வெளிவரும் முதல் பாடல் இதுவாகும். திருச்சிற்றம்பலம். அதே போன்று அஸ்மிகா அவலனரும் கண்டிகையும் இப்பாடலானது முதல் முறையாக வெளிவருகின்றது. சுவிட்சர்லாந்தின் சுந்தரனே, சுடரொளிரும் சங்கரனே, மர்த்தினின் சிவலிங்க வடிவானது சித்தர்களிடமானது, சிவலிங்கனுக்கு அழகுறவே திரிபுர சுந்தரா, தீவினையோட்டவா, சிவ சிவநாதா, சங்கர தேவா, திரிபுர சுந்தரா, தீவினையோட்டவா, உன்னிடமே மனமுருகிடுமே, திருவடியில் பனி பெருகிடும். மாலையாக யார்த்து நின்ற பிரபா அன்பு அவர்களின் மதிப்பளிப்பினை மாலாமர் அம்மா அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார். அவலக்கதே ஆராயோ எங்கள் துயரம் தரே. அடுத்து இசையமைப்பாளர் கேள்வியர் கரியாகி நாங்கள் 6 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கே சிறிய இடத்திலே எமது பழைய கோயிலின் பொருட்களை கொண்டு வந்து போட்டு இந்த திருக்கோயிலை ஆரம்பிக்கிற பொழுது இங்கே குருமார்களாகிய இவர்கள் நாங்கள் தொண்டு மட்டும்தான் செய்வோம், பூஜை செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஞானலிங்க பெருமான் நினைத்தால் எதுவும் நடக்கும் என்கின்ற வார்த்தை அன்று கூறப்பட்டிருந்தது. அவர்கள் 6 வருட காலமாக சவேனிக்கூடத்தில் இணைந்து தமிழ் அருச்சினர்களாக பயிற்சி பெற்று இன்று தாமே தமது சுய வலுவினிலே இந்த திருக்கோவிலை வழிநடத்தி செல்லக்கூடிய குருமாராளாக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இவருக்கான மதிப்பளிப்பினை இப்பொழுது முரளி ஐயாவும் சவேனிக்கூட தமிழ் வழிபாட்டு பயிற்சிக்கூட ஆசிரியராகிய சுரேஷ் ஐயாவும் இணைந்து இப்பொழுது வழங்குகின்றார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி. அடுத்து கண்ணன் ஐயா அவர்கள் அவரது சிரித்த முகமும் சாந்த வடிவமும் இந்த ஞானலிங்க பெருமானது திருக்கோவிலுக்கு கிடைக்கப்பெற்ற பெரும் வரமாக பல அடியார்களை உள்வாங்கி இன்று இந்த அற்புதம் நிகழ தொண்டர்களை தனது அன்பு என்கின்ற ஆளுமைக்குள்ளே உள்படுத்தி வழி செய்த கண்ணனையா அவர்களுக்கான பட்டிய சான்றிதழினை இப்பொழுது சவேனிக்கூட பெருந்தேவி அடிகள் முரளி ஐயா அவர்களும் முருக ருசி பழனி சுரேஷ் ஐயா அவர்களும் வழங்கி நிறைவு செய்கின்றார்கள். நாங்கள் தொடர்ந்தும் தமிழ் வழிபாட்டில் தமிழர்கள் வாழுகின்ற இடங்களெல்லாம் கருவறை எங்கினும் எமது தாய்மொழியாகிய தமிழ் மொழி ஒலிக்க இன்னும் மென்மேலும் சேவையாற்ற வேண்டும். அந்த வகையில் இளம் தொண்டர்களாக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற எமது இளையோர்களை இளைய அர்ச்சுனர்களை இங்கே சிவஞான சித்தர் பீடத்துக்கு அருகாமையில் ஒருமுறை வருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இந்த இளைஞர்களுக்கு நாங்கள் ஒரே ஒரு கட்டுப்பாட்டினை மட்டும் வழங்கியிருந்தோம். அவர்கள் இந்த சுவிஸ் நாட்டில் ஏதேனும் ஒரு கல்வியினை தெரிவு செய்து
அதில் துறைசார் பட்டய கல்வியினை நிறைவு செய்து அந்த சான்றுகளை எமக்கு காண்பிக்கின்ற பொழுதே அவர்கள் அறிஞர்களாக உலகுக்கு அறிவிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு நிபந்தனையினை வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு அடிப்படை உலகியல் கல்வியினை நிறைவு செய்யக்கூடிய ஒருவர்தான் ஆத்மீக கல்வியினை தொடக்கூடிய தகமையினை பெறுவார்கள் என்கின்ற அடிப்படையில் இப்பொழுது இன்றைய நாள் முதல் சாரங்கன் அவர்களுக்கு அவர் தனது பட்டய சான்றினை நிறைவினை எட்டிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்று அவருக்கான தீட்சை வழங்கப்படுகின்றது. மிக விரைவாக அடுத்த இளம் தமிழ் அறிஞராக அவர் பணியாற்ற இருக்கின்றார். இங்கே சபீன் அவர்கள் பல துறையிலும் இசையிலும் வல்லவராக விளங்கக்கூடியவர் மற்றும் கணனி துறையில் பட்டய கல்வியினை நிறைவு செய்து 4 ஆண்டுகள் கழித்து என்னிடமும் முரளியாவிடமும் வந்து தனது சான்றினை காட்டி இனி எனக்கு நீங்கள் தீட்சை தரலாம் என்று கேட்டு பின்தொடர்ந்து வந்த ஒருவர். குருவை நம்பி சீடர்கள் வருகின்றார்கள் என்று சொன்னால் நல்ல குருநாதன் நம்மை வருத்துவது கொல்லவல்ல பொல்லா வினைகளை போக்கடிப்பதற்கே என்பது சித்தர்களுடைய வாக்காகும். குருநாதர்கள் சில காலங்களில் வருத்துவார்கள். அப்படி வருத்துவதெல்லாம் அவர்களை கொல்லவல்ல பொல்லா வினைகளை போக்கடிப்பதற்கே என்கின்ற உறுதி அந்த சீடர்களுக்கு இருக்கும் பொழுது அவர்கள் பின்தொடர்வார்கள் என்று கூறி இந்த வேளையிலே மற்றும் இந்த மாட்டினி ஞானலிங்க பெருமானது திருக்கோவிலுக்காக 10,000 சீஸ் பிராங்களை தனது சொந்த உழைப்பினிலே உழைத்து இந்த திருப்பணியினை சபீன் அவர்கள் எமது கோவிலில் பொருட்கள் இறங்குவதற்கு நாங்கள் திண்டாடிய வேளையினிலே கொடுத்து உதவி செய்திருக்கின்றார். அதுபோன்று இங்கு 4 இளையோர்கள் தமது கல்வியினை நிறைவு செய்து வேலைக்கு சென்று முதல் மாத ஊதியத்தினை இந்த திருக்கோவிலுக்கு திருப்பணியாக வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் முன்னுதாரணமாக ஆவார்கள். அவர்களது அந்த அடையாளம் இங்கே பதிவு செய்யப்பட இருக்கின்றது. மாட்டினிவாள் இந்த 5 இளைஞர்களுமாக இணைந்து இந்த 14 நாட்கள் நடக்க இருக்கின்ற மண்டலகால திருப்பூசையின் ஒரு நாள் நல்கையினை ஏற்று அந்த பூசையினை அவர்களே பொறுப்படுத்தி செய்கின்றார்கள். அந்த வகையிலும் அவர்களுக்கு இந்த மனமார்ந்த பாராட்டினை தெரிவித்துக் கொள்வதோடு எங்கள் அன்புக்குரிய குமாரையா அவர்கள் இந்த 6 மாணவர்களுக்குமான விநாயகப் பெருமானில் இருந்து சண்டேஸ்வரர் வரைக்கும் இடம்பெறப் போகின்ற சுற்றுப்பூசைகள் முதல் கொண்டு அனைத்து விடயங்களையும் பதிவு செய்து அவர்கள் கற்பதற்காக இப்பொழுது வழங்கி வைக்கின்றார். இதனைத் தொடர்ந்து இன்னும் 5 நிமிடங்களில் ஆராதனைகள் ஆரம்பமாகி 15 நிமிடங்களில் எமது இன்றைய திருக்குடமுழுக்கு நிகழ்வு நிறைவடைய இருக்கின்றது. மாலை 5 மணிக்கு பெருமானுடைய மற்றும் இன்று சூரிச் மாநிலத்தில் இருந்து காலை 3 மணிக்கு எழுந்து இங்கே தொழில்நுட்ப கலைஞர்களாக வருகை தந்த சிவனடியார் ஆகிய எங்கள் அன்புக்குரிய பாபு அண்ணா அவர்கள் சபைநெறி கூடத்தோடு சேர்ந்து திருக்கைலாய யாத்திரை வந்து கற்களிலும் முட்களிலும் எங்களோடு சேர்ந்து தவண்ட ஒரு சிவனடியார். இவர்களுடைய சிவன் இணைய தொலைக்காட்சி இன்று உலகளாவிய ரீதியிலே உலகில் 1,50,000க்கும் அதிகமான அன்பர்கள் பார்க்கின்ற ஒரு தொலைக்காட்சியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தமிழர்களது பண்பாட்டு நிகழ்வுகளை உலக அரங்கிலே கொண்டு வருவதில் முக்கிய இடத்தினை பெற்றிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய சிவன் தொலைக்காட்சி அன்பர் பாவண்ணா அவர்களையும் இந்த வேளையிலே கௌரவித்து நிறைகின்றேன். சிவன் தொலைக்காட்சி இயக்குனராகிய பாவண்ணா அவர்களையும் அவரது தொழில்நுட்ப கலைஞர்களையும் இந்த வேளையிலே நாங்கள் கௌரவித்து நிறைகின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. மொழி ஆளுமை தங்கரம் மண்ணினில் நாகலம் செய்மறை காடர கண்ணினாலுமை காணக்கதாவினை கண்ணினாலுமை காணக்கதாவினை சின்னமாக திறந்தருள் செய்வே சின்னமாக
கரோரா அன்னை ஞானாம்பிகை கரோரா காந்தனுக்கு மணிவல்லக நாயகே நைனை தாய்க்கு நாட்டான் சிதம்பர பெருமானுக்கு சிவகாமி நாதனுக்கு பிள்ளை கூத்தனுக்கு ராமதூரனுக்கு பிரியமெல்லாம் பேசாமல வந்திடம் சற்கொரு பதமலர் சகல சௌபாகிய சோகம் பாலினித்தம் பாகம் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு ஓம் செஞ்சடையோனின் பாதம் போற்றி திருக்கலை நாதனே போற்றி போற்றி தனம் தரம் வருக புவனேஸ்வரி பீடத்தேவியே வருக அரகோண சக்கரத்தின் தாயே வருக புற்றாக நின்றவளே வருக பாம்பாக வந்தவளே வருக நைனை தாயே வருகவே ஓம் சாஸ்திரே போற்றி ஓம் ஹரிஹர சுதனே போற்றி சத்தியமான பொண்ணு 18ஆம் படிகளுக்கு அதிபனே போற்றி போற்றி ஓம் திரு முருகன் வந்தான் இங்கே உதித்தனன் உலகமுய்ய ஓம் கந்தா போற்றி ஓம் வேலவா போற்றி கார்த்திகேயா போற்றி கடம்பா போரவருக ஓம் ஞானாம்பிகை தாயே போற்றி மகிழந்தாடும் மகிஷாசுரமர்த்தினி போதிய நம்பலத்தாடுவன் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஓம் பொன்னம்பல நாயகனே போற்றி ஓம் வெள்ளி அம்பலநாதனே போற்றி ஓம் திருவாலங்காட்டு கூத்தவங்கள் அனைத்தையும் தேர்க்கும் பராபரா போற்றி போற்றி ஓம் நம பிரியா பிரியமெல்லாம் பேசாமலகன்றிடும் சர்க்குரு பாதமலர் சகல சௌபாகிய சுகம் தாளினை பணிந்தேதினம் சர்க்குருநாதனுக்கு சிவஞான சித்த பீடத்திற்கு ஓம் யோக சுவாமிகளுக்கு எல்தான முகப்பாய் போற்றி எள்ளுணவு கொள்வாய் போற்றி நலன் கதை உரைக்க நாயகா போற்றி சாயாதேவி மைந்தனே போற்றி லீலாதேவியின் கனவா போற்றி சூரிய நாராயணர் மைந்தனே போற்றி யமதர்ம சோதரா போற்றி ஓம் திருநள்ளாறு நாயகனே அரோரா அரோரா நாளுடைய சிவனே போற்று நாளுடைய சிவனே போற்று அன்னையாதி பராபரைக்கு அன்னையாதி பராசத்துக்கு இந்த கோவிலுக்கு நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே கால் பதிப்பதற்கு அடையாளமாக இருந்தவர்கள் 2 வருடங்களாக கண்ணுறக்கம் இல்லாமல் வெறும் ஒரு மண்டபமாக இருந்த இந்த இடத்தினை அழகுபடுத்தி இவ்வளவு செழிப்பாக செயலாற்றிய மார்ட்டினி ஞானலிங்க பெருமானுடைய இந்த திருக்கோவிலின் கட்டுமான பணிகளில் பணியாற்றிய அன்பர்களை தயவு செய்து எல்லோரையும் ஒன்றாக இங்கே பெருமான் பெருமாட்டிக்கு முன்னிலையில் வருமாறு வேண்டிக் கொள்கின்றேன். திருநிறை தவராஜா அவர்களை அழைக்கின்றோம். உடல் நலத்தை கூட கருத்தில் கொள்ளாது இவர் அல்லும் பகலமாக உழைத்த அடியர். தொடர்ந்து திருநிறை நடன சபாபதி அவர்கள் தங்களது ஓய்வு நேரங்களிலே இங்கே வந்து வேலைகளை கூட வீட்டிலே வேலை சுமைகளை கூட விட்டுவிட்டு இங்கே வந்து இந்த சிவத்தொண்டை மேற்கொண்டார்.
அவரை தொடர்ந்து திருநிறை ராசேந்திரம் அவர்கள். ரொபீன் அண்ணா அவர்கள் பல்கலைக்கழகம் சென்று பட்டம் பெறாத ஒரு பொறியியலாளர். நாங்கள் எந்த பொருளை கொடுத்தாலும் அதை நேர்த்தியாக வடிவமைத்து இந்த இடங்கள் முழுவதும் செழிக்க தனது உழைப்பினை வழங்கிய ரொபீன் அண்ணா அவர்களை மதிப்பளித்து கௌரவிக்கின்றோம். அவரை தொடர்ந்து திருநிறை அனுசன் அவர்கள். அவர்கள் இன்றைய தினம் கோதாவரியே எழுந்தருள்க, நர்மதையே எழுந்தருள்க, தாமிரபரணியே எழுந்தருள்க, பாலாவியே எழுந்தருள்க, மாணிக்க கங்கையே எழுந்தருள்கவே. ஓம் வேதனறிதலை தூங்க மிகு சைவத்துறை விளங்க பூர பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுக சீரவளவர் புகழை திருஞான சம்பந்தர் ஆகமலர்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவோம். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன். வாழன கண்மடவாள், வாழன கண்மடவாள், இவள் வாழி வரும் தாமே கோழிலையம் பெருமான். கோழிலையம் பெருமான் குன்றை ஊசில நெல்லு பெற்றேன். ஆளிலையம் பெருமான், ஆளிலையம் பெருமான் அதை அட்டிக்கர பணியே. ஆளிலையும் பெருமான் அதை அட்டிக்கர பணியே. அருள் சேர் நீரிடார் அமுதுணக்கிடினம் அம்மலத்தினை அருந்துதல் ஒழிக. தெருள் சேர் நீரிடும் செல்வர்கூடினும் சேர்ந்து வாழ்த்தி அத்திருவருங்க. முக்தி நீரிடார் முந்தையால் தொடினும் முள்ளுறுத்துதல் போலவே முனக. பக்தி நீரிடும் பக்தர்கள் காலால் பாய்ந்து உதைக்கினும் பரிந்து அதை மகிழ. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. அம்மனுக்கு அருஞ்சேத்திர பெருமானுக்கு. ஓம் ரதிர் கர்வியால் சிரிக்க, ஓம் ரதிர் கர்வியால் தெரிக்க, ஓம் ரதிர் வடிவே சுண்டு காக்க. ஓம் சிவாமிர்தம் பொழிக, சிவாமிர்தம் பொழிக, சிவாமிர்தம் பொழிக, அமிர்தமாய் மாறுக. அருள் ஜோதி தெய்வமெனை ஆண்டு கொண்ட தெய்வம். அருள் ஜோதி தெய்வமனை ஆண்டு கொண்ட தெய்வம். அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம். பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம். வேதாந்த தெய்வம் உயர் நானாந்த தெய்வம். இருள்பாடு நீக்கி ஒளி இந்தருளும் தெய்வம். இருள்பாடு நீக்கி ஒளி இந்தருளும் தெய்வம். இருள்பாடு நீக்கி ஒளி இந்தருளும் தெய்வம். எண்ணியவாறு மக்கருளும் தெய்வம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தன்னை நிகழ் இல்லாத தனித்தலைமை தெய்வம். வாயார வாழ்த்துகிறோர் மனத்தமர்ந்த தெய்வம். வாயார வாழ்த்துகிறோர் மனத்தமர்ந்த தெய்வம். மலரடியன் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம். சேயாகமை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம். சேயாகமை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம். சிற்றவையில் விளங்குகின்ற
தெய்வமுரே தெய்வம் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வமுரே தெய்வம். கடைக்கடு சந்தம் காரகில் பிளவும் அளப்பெரும் கணமணி வழங்கி உடைகளோரம் நித்திரம் கொடியும் ஓணமாலை அமர்ந்தாரே திரு கோணமாலை அமர்ந்தாரே. வட்டவி உண்ணும் விரிசடை நம்பிக்கை காட்டவும் நாமிலம் காலையும் மாலையும் ஊட்டவியா உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவியாமது பாலவியாமே. பார்த்து ஒன்று தரவா கைத்தலன் நிறை கனி அப்பமோட வருவோதி கப்பிய கரிமுகன் அடிபேணி. கைத்தலன் நிறை கனி அப்பமோட வருவோதி கப்பிய கரிமுகன் அடிபேணி. அம்மா அம்மாவும் சுவாமாவும் மதயானை மட்டவிழ் மலர்கோடும் பணிவேரே முத்தமிழடைவினை முற்படுகிற முப்பட எழுதிய முதல்வோனே முப்புறமை செய்தி வருவதம் அச்சதி பொலிசீரா அத்துயராதி சுப்புரமணி வரும் அப்புனமர போற்றி அம்மை அப்பனுக்கு அம்மை அப்பன்